to you, Lord. I give it to you, Lord. I'm doing thankfully, thankfully. Every song I sing, every praise I bring, everything I do is a gift to you. Is a gift to you. Myself, Varshini from class 9A, welcome you all on behalf of SFS Matriculation Higher Secondary School, Kelambakam. Today we have gathered here for Pongal celebration. Pongal is the harvest festival of Tamil Nadu. The festival is celebrated as Thanksgiving ceremony to God. As we all know, for farmers, harvesting is their part of life. As a note of thanks to God for helping them throughout, Pongal is celebrated in mid of January every year. It gives me an immense pleasure to start this auspicious occasion by welcoming everybody wholeheartedly. I cordially welcome Reverend Father A.J.C. Lent, our correspondent, Reverend Father A. Lucas, appropriator, Reverend Father S. Brito, our principal, Reverend Father C. Brito Clinton, our assistant parish priest, respectable teachers, non-teaching staff, and my dear brothers and sisters. Once again, I welcome you all here to continue with the astounding performance by our brothers and sisters. Thank you. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழுக்கான ஒரே பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத ஒரே பண்டிகையான பொங்கல் பண்டிகையை பற்றி நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழர் போற்றும் நாள் உழவர் போற்றும் பொன்னாள் என போற்றப்படும் பொங்கல் திருநாள் தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாளாகும். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதலாவது போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஆண்டோரின் மொழிக்கேற்ப வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். வீட்டை மட்டுமல்ல, நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்க வேண்டும் என்பதே இதில் உள்ள தத்துவம். இரண்டாம் நாள் தை பொங்கல். தை பிறந்தால் வலிப்பிருக்கும் என்று பொன்மொழிக்கேற்ப தை மாதத்தில் முதல் நாள் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. வீட்டு முற்றத்தில் அடுப்பு வைத்து புது பானையில் பொங்கல் இடுவர். பானையிலிருந்து பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி இறைவனை வணங்குவர். சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாள் இத்திருநாளாகும். பொங்கல் திருநாள் என்று உண்ணும் சர்க்கரை பொங்கலை போல நம் வாழ்வும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று உணர்த்தும் நாள் இத்திருநாளாகும். மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் இத்திருநாள் ஆகும். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி பொங்கலிட்டு வணங்குவர். அனைத்து கால்நடைகளுக்கும் தமது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து இத்திருநாள் அன்று ஜல்லிக்கட்டு ஏறி தழுவுதல் போன்ற வீர விளையாட்டுகள் நடைபெறும். 4ஆம் நாள் காணும் பொங்கல். நல்லாரை காண்பதும் நன்றி என்று 4ஆம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்நாளின் நிகழ்வுகளாக உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பதும் மற்றும் பெரியார் ஆட்சி பெறுவதும் போன்றவை அடங்கும். இந்நாளின் விளையாட்டுகளாக உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற விளையாட்டுகள் நடைபெறும். உழவன் இயற்கைக்கும் நாம் உழவனுக்கும் நன்றி செலுத்தும் நாளே பொங்கல் திருநாளாகும். சித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது, புதுப்பானை பொங்கல் போல பிறக்கட்டும் புது வாழ்வு, திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் மக்கள் மனது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Especially we Tamilians celebrate Pongal to enhance our culture and pride. Here comes our school brothers and sisters to show the culture of Tamil to their soulful voice. பொங்கல் வந்தாச்சு அம்மாடி பொங்கல் வந்தாச்சு கரும்பு தின்ன
gather for the chutney making competition. The competition is to grind the chutney in a traditional way. It's not only traditional, it's also an exercise. மாசம் பொறந்துடுச்சு புதியாக நெஞ்சில் வந்துடுச்சு தேசம் பொழுதில் கழிச்சிடுச்சு எங்கும் சந்தோஷம் தெரியுதப்பா பொங்கும் பாலுக்குள் அரிசிய போட்டி எங்க செல்வம் வத்தாம பொங்கட்டும் இந்த நாட்டில் எல்லாரும் ஆதாயம் இந்த நாட்டில் எல்லாரும் ஆதாயம் வல்லட்டும் மாசம் பொறந்துருச்சு ஆசை நெஞ்சில் வந்துருச்சு தேசம் பொழுதில் எங்கும் சந்தோஷம் தெரியுதப்பா பொங்கும் பானைக்குள் அரிசிய போலி எங்க செல்வம் வத்தாம பொங்கட்டும் Right in a bullock cart.
போட்டிலும் கூத்து கட்டி பேர் வாங்கின நம்ம 8 ஊர் கூத்துக்காரன் திரும்ப வந்துட்டாருங்கய்யோ. பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு ராத்திரி இங்க கூத்து கட்ட போறாங்கய்யோ. ஊர் சனம் எல்லாரும் கூடி வந்து கூத்த சிறப்பிக்குமாறு கூத்துக்காரங்க சார்பா கேட்டுக்கிறனுங்க. ஏண்டி லட்சுமி கேட்டி சரி சங்கரிய நம்ம 8 ஊர் கூத்துக்காரன் திரும்ப கூத்து கட்ட வந்துட்டானாம்டி. ஆமாத்தா. 80 வருஷம் ஆச்சு நான் போய் சேர்றதுக்குள்ள அவன் கூத்த பார்க்க புதுத்து வைக்காதோன்னு இருந்தேன். ஆமாத்தா, நான் பள்ளிக்கூடம் போறப்ப பார்த்தது. ஆமாடி 10 வருஷத்துக்கு மேல ஆயே காணும். எங்கதான் போனானோ மனுஷன். அக்கா, அவர் ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டாராமா, ஏதோ செப்பானுக்கு போயிட்டாராமா. ஐயே அது செப்பான் இல்லடி சப்பான். இன்னைக்கு கூட்டம் பார்த்தா தெரியும்டி எங்க போனாலுண்டு. ராத்திரி உன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு உன் புருஷனை கூட்டிட்டு வந்துடுறீ. சரிதா, வந்துடுறேன். எப்பா ஒரு 100 ரூபா கொடுப்பா. எதுக்குடா 100 ரூபா? கேட்டா கொடுப்பா. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற வழியை பார்க்காம எதுக்குடா காசு உனக்கு? எப்போய் ராத்திரி கூத்து கட்டுறாங்களாமா. 8 ஊர் கூத்துக்காரர் தான் கட்டுறாராமா. அதுக்குதான் காசு பறக்க விட. என்னடி சொல்ற? 8 ஊர் கூத்துக்காரா? அவர் 10 வருஷம் முன்னாடி காணாம போயிட்டான்னு சொன்னாங்களே. அப்ப நல்லா இருக்குமேடே. இன்னைக்கு ராத்திரி அவர் கூத்து கட்டுறாருன்னா 8 ஊர் வருடே. ஒரே காசு தான். இந்தாடா 200 ரூபா. சில்லறையை மாத்தி வச்சுக்கோ, நானும் வரேன். ஏவுல என்ன போல ஆச்சு இந்த ஊர்க்காரர்களுக்கு? ஒரு கூத்து கட்டுறவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க. இவ்வளோ செல்வாக்கா இருந்துட்டு 10 வருஷம் எங்கிட்டு போனாரு? ஒருத்தர் இங்க போனாருன்றாங்க, இன்னொருத்தர் அங்க போனாருன்றாங்க. எங்கதான் போனாரு? ரொம்ப தான் படம் காட்டுறாங்களே. இன்னைக்கு ராத்திரி கூத்துக்கு போனாதான் தெரியும். நீ வாபல, நம்ம போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். சரி பிள்ள, போவோம். அழகப்பட்டது என்னன்னா இந்த சுத்து வட்டார 8 வட்டி ஊர்லயும் பேர் போன கூத்துக்கு பேர் போன நம்ம அண்ணே கூத்துக்கு வண்ணே நம்ம 8 ஊர் கூத்துக்காரே நம்ம அன்புக்கு சொந்தக்காரே. எங்க போனாரு? இங்கதான் போனாரு. மலேசியா போனாரோ, சிங்கப்பூர் போனாரோ, உலகம் சுற்றி பார்க்க போனாரோ, அங்க போனாரு இங்க போனாரு அப்படின்னு ஊர் மக்களோட பெரிய கேள்வி. ஆஹா. ஆஹா. ஏய், நல்ல நாள் அதுமா சாமத்தி பேசாதையா. எனக்கும் தெரியாது. 8 ஒரு கூத்துக்காரே இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னு அவரே பாட்டுல சொல்லுவாரு. வந்தேனே வந்தேனே நானே இந்த 10 வருஷமும் தானே நான் எங்க போயிருந்தேனே, அத பாட்டில் சொல்லுவேனே. நான் 8 ஊர் கூத்துக்காரன் நானே. ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். ஊரூர கூத்தாடி கூத்தாடி பேரு சம்பாரிச்சேன், பெருமை சம்பாரிச்சேன். ஏ பணம் சேர்ந்துச்சு.
பணம் சேர்ந்துச்சு, பகடம் சேர்ந்துச்சு, காசு வந்துச்சு, கண்ணு மறைச்சிச்சு. புகழ உச்சில நின்று சொன்னேன், புகழோட உச்சில நின்னேன், என்ன மிஞ்சி எவனம் இல்லைன்னு சொன்னேன். ஓஹோ வாழ்க்கை, ஓகோண வாழ்க்கை, ஓகோண வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, ராஜா வாழ்க்கை, பெருமை கண்ண மறைக்க நானே ராஜா, நானே மந்திரி, நானே ராணே, எல்லாம் நானே. என்ன மிஞ்சும் எவனும் இல்லை, எவனும் இல்லை, எவனோ என்னை மிஞ்சிருக்கிறான், என்ன மிஞ்சும் எவனும் இல்லை என்று எனக்குள்ள சொல்லிக்கின்றானே. கடவுளை கடந்து சாக வரத்தோடு வாழ நினைக்கும் போதுதான் எனக்கு வந்த புகழாலும் படத்தாலும் மக்கள் செல்வத்தாலும் என் திறமையாலும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி வாழ்ந்தேன், வாழ்ந்தேன், வாழ்ந்தேன். செல்வ செருக்கு என் கண்ணை மறைக்க, புகழும் திறமையும் என்னை அடைய, பணமும் பகடும் என்னை சூழ், உலகில் என்னை மிஞ்ச எவனும் இல்லை என்று கருவோம் தலைக்கு நானே என்ற அகந்தை கொண்டு ஒருவர் ஒரு ஊர்ல கூத்துனாலும் கூட பாட்டுக்கு ஆராய்ந்து பூமியின் சுத்த எந்த வயல் அஞ்சு சுத்த விழுந்தங்கிற தலைகுப்புற எழுந்து பார்த்தா சிவப்பு சாயம், அது சாயம் இல்லை, இரத்தம். நாட்கள் ஓட ஓட என்னிடம் இருந்த அந்த புற்றுநோய் அதிகரிக்க ஆரம்பித்தது. அடையாளம் தெரியாத நபராக நான் மாற ஆரம்பித்தேன். கண்ணாடியில் என்னை பார்க்க எனக்கே பிடிக்கிறது. என் முகம் உருகுலைந்தது, என் உடல் உருகுலைந்தது, உடம்பில் வலி, மனதிலும் வலி. நான் நம்பின ஊரும் வரல, நான் நம்பின பணமும் வரல. கொஞ்சம் கொஞ்சமா சாவ நினைச்சு பயந்து செத்துக்கிட்டேன். என்னை காப்பாத்த யாருமே இல்லையா என்ற ஒரு சத்தம் எனக்குள்ள அதிகமா கேட்டு தெரிஞ்சிச்சு. என்னை காப்பாத்த யாருமே சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். விவசாயிகள்லாம் ரொம்ப எனர்ஜியா இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பொங்கல் ரொம்ப விசேஷமா இருக்கும்.
மல்லி பூ சிறந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தானே 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 பட்டி